ஐகோடைய நியோ 10 வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கலர்ல இருந்து வந்து ஆரம்பிச்சிடலாம். கலர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு கலர், ஒன்னு ரெட் கலர் அப்படின்றாங்க. அது பார்க்கறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்கு, இன்னொன்று டைட்டானியம். இந்த ரெண்டு கலர்ல எனக்கு ரெட், இந்த ஆரஞ்சு தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் தென் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நான் பேஸ் வேரியன்ட்டே 256GB வேரியன்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஆனா 128GB 32,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சேல்ஸ் அப்போ நம்மளால அண்டர் 30K குள்ள வந்து வாங்கிக்க முடியும். அண்டர் 30K எல்லாம் கரெக்டா 30K வந்து வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 256 வந்து 34,000 ரூபாய்க்கும், 256 36,000 ரூபாய், அப்புறமா 16,512 வந்து பாத்தீங்கன்னா 41,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிரைசிங் வந்து பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா 8s Gen 4 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ லுக்கு, டைமென்ஷன் எல்லாமே பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஐக்கூ நியோ 10R என்ன மாதிரி டைமென்ஷன்ல இருந்துச்சோ அதே மாதிரி டைமென்ஷன்ல தான் இருக்க போது. இதுல யூனிக் செல்லிங் பாயிண்டா இருக்க போது என்னன்னா அவங்களுடைய பேட்டரி 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 8s Gen 4 அப்படின்றது ஒரு பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே வைஸும் வந்து பாத்தீங்கன்னா அதே டிஸ்ப்ளே தான் இருக்க போது. ஆனா என்னன்னா MEMC சப்போர்ட் இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டர் டிஸ்ப்ளே 10R கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமரா வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10Rல என்ன கேமரா செட்டப் இருந்துச்சோ அதே மாதிரி கேமரா செட்டப், ஏன் அதே சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது டிவைஸ் வாங்கினா கண்டிப்பா வந்து ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. இது ரொம்ப பிளஸ் பாயிண்ட். இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு, இந்த 30,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு, அத 30,000 ரூபாய் இல்ல 35,000 ரூபாய்க்குள்ள, 30,000 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய்க்குள்ள இந்த போனை கன்சிடர் பண்ணுவீங்களா? இல்ல எனக்கு 8s Gen 3 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஐகோட நியோ 10R வந்து கன்சிடர் பண்ணுவீங்களா? இன்னும் ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் கம்மியாவே கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு.